பால் குடிக்க குழந்தையை மார்போடு இணைப்பது. தாய்ப்பால் ஊட்டுவது இயற்கையானது. இத்திறனை பெற காலமும் தொடர் முயற்சியும் தாய்க்கு தேவை. தாயின் மார்போடு வாகாக குழந்தையை இணைப்பது வெற்றிகரமாக பால் கொடுப்பதற்கு உதவும் திறவுகோல் எனலாம். சரியான முறையில் குழந்தை இணைக்கப்பட்டால் அதிக பாலும் கிடைக்கும், பால் ஊட்டுவதும் சௌகரியமானதாகவும் அமையும். இந்த காணொளி குழந்தையை எவ்வாறு மார்போடு ஆழமாக இணைப்பது என்பதனை பற்றியும் நன்கு தாய்ப்பாலூட்டும் நிலை உள்ளதா என்பதனை சரிபார்ப்பதையும் விளக்கும். குழாயினை உறிஞ்சுவது போல் மார்க்காம்பினை உறிஞ்சினால் அதிக பால் குழந்தைக்கு கிடைக்கும் என்ற தவறான புரிதல் பொதுவாக உள்ளது. காம்பினை மட்டும் சப்பும் வண்ணம் பிணைப்பு இருப்பின் மிக குறைவான அளவு பால் மட்டுமே கிடைக்கும். ஆனால் வாய் நிறைய மார்பினை கவ்வி பால் குடித்தால் பால் சுலபமாக சுரக்கும். எவ்வாறு உங்கள் குழந்தையை மார்போடு இணைக்கிறீர்கள் என்பதனை பொறுத்தே போதுமான அளவு பால் குடிப்பதும் வளரும் குழந்தையின் தேவைக்கேற்ப பால் உற்பத்தியாவதும் அமையும். இது ஏன் எதனால் என்பது குழந்தையின் வாயினுள் பார்த்தால் நமக்கு விளங்கும். வாய் நிரம்ப மார்பினை கவ்வி பாலூட்டும் போது மார்க்காம்பு வாயினுள் மேலே சௌகரியமான இடத்தில் இருக்கும். மார்க்காம்பு வாயினுள் இருக்கும் போது தேவையான அளவு சப்புவது குழந்தைக்கு முடிகிறது. பால் தொடர்ந்து சுரந்து கிடைக்கிறது. மார்போடு சரியாக இணைந்திருப்பது தாய்ப்பால் ஊட்டுதல் வெற்றி பெற முக்கியம். மாறாக சரியாக இணைக்கப்படாத போது வாயினுள் நடுவே மார்க்காம்பு மட்டுமே உள்ளது. வாயும் நன்கு திறந்து இருக்காது. மேலன்னத்தின் கடின பகுதியின் கீழே மார்க்காம்பு இருக்கும். எனவே பால் குடிக்கும் போது மார்க்காம்பு அழுத்தப்படும், வலி இருக்கும், புண்ணாகி தொல்லை தரலாம். சரியாக பால் சப்ப முடியாததால் போதுமான பால் கிடைக்காது. ஆழமாக பிணைப்பு ஏற்பட என்னென்ன வழிகள் மேற்கொள்ளலாம்? முதலில் பிறந்த சில மணிக்குள்ளாக தாய்ப்பால் கொடுக்கவும். குழந்தைக்கு உள்ள உள்ளுணர்வு மார்பகத்தினை நோக்கி நகர்ந்து சரியாக இணைந்து பால் குடிக்க உதவும். தாய்க்கும் குழந்தைக்கும் உகந்த சரியான பாலூட்டும் நிலையினை சில நாட்கள் முதல் சில வாரங்கள் வரை தொடர்வது சரியாக இணைவதை சுலபமாக்கும். பால் கொடுப்பதினை குழந்தை அமைதியாக உள்ள போது ஆரம்பிக்கவும். குழந்தையின் பால் குடிக்க தயார் என அறிவிக்கும் சமிக்கைகளை கவனியுங்கள். இதோ உதட்டினை அசைக்கிறது, வாயினை நோக்கி கைவிரலினை சப்ப கொண்டு வருகிறது, பக்கவாட்டில் தலையினை ஆட்டுகிறது. உடனே குழந்தை அழ ஆரம்பிக்கும் முன்னர் பால் கொடுக்க இதுதான் சரியான சமயம். அடுத்து குழந்தையை மார்போடு அணைத்து பால் குடிப்பதற்கு உகந்த பாதுகாப்பான நிலையில் வைத்திருக்கவும். உங்கள் அருகில் கொண்டு வாருங்கள். உங்கள் முகம் நோக்கி உங்கள் உடலோடு அரவணைத்து கொள்ளவும். தலை மற்றும் கழுத்து வளையாமல் காது, தோள்பட்டை, இடுப்பு ஒரே நேர்கோட்டில் இருக்கும் வண்ணம் வைக்கவும். சுரந்த பாலினை விழுங்க குழந்தைக்கு இது உதவியாக இருக்கும். நிறைய தாய்மார்கள் மார்க்காம்பினை குழந்தையின் வாயினுள் தள்ளவோ அல்லது வாய் மூடி இருக்கும் சமயத்தில் மார்போடு இணைக்கவோ தவறாக முயற்சிக்கிறார்கள். இவை பால் கொடுப்பதற்கு உகந்ததல்ல. ஏனெனில் வாயினுள் மார்க்காம்பு மட்டும் இருக்கும் போது பால் குடித்தால் மேலன்னத்தின் கடின பகுதி மேல் அழுத்தப்படும். அப்போது ஏற்படும் வலி சரியாக பால் குடிக்க விடாது. இதற்கு தீர்வாக உங்கள் மார்க்காம்பின் மூலம் குழந்தையின் மேல் உதட்டினை லேசாக தொடவும். இது குழந்தையின் வாயினை திறக்க வைக்கும். பொறுமையாக இருங்கள். கொட்டாவி விடுவது போன்று வாயினை நன்கு அகல திறக்கும் வரை காத்திருக்கவும். பின் குழந்தை அரவணைத்து வாய் நிரம்பும் அளவிற்கு
மார்பினை கவ்வ வைக்கவும். குழந்தையை தோளின் பின்புறம் தாங்கி மெதுவாக உள்ளில் இழுப்பது இணைப்பினை ஆழமாக்கும். இந்த இரண்டாவது காணொளியில் மார்க்காம்பிற்கு எதிரே குழந்தையின் மூக்கு இருக்கிறது. வாயினை அகலத் திறக்கிறது. கீழ்த்தாடை கருவட்டத்தின் அடிப்பகுதியில் இருக்கிறது. மார்க்காம்பு வாயின் மேல் பகுதி நோக்கி இருக்கிறது. கீழ்த்தாடை மார்போடு ஒட்டி பால் குடிக்க குடிக்க அசையும். தோள் பட்டையின் பின் உள்ள உங்கள் கைகள் மார்பினை நன்கு கவ்வ உதவும். குழந்தை நன்கு இணைந்து பால் குடிக்கிறது. மேலும் சில உதவிகரமான குறிப்புகள். குழந்தையை அணைத்து பாலூட்டும் போது உங்கள் விரல்கள் மார்க்காம்பினை விட்டு விலகி இருந்தால் மார்போடு பொருந்துவதற்கு உதவியாக இருக்கும். பால் குடிக்கும் போது குழந்தை மூச்சு விட சிரமப்படுமோ என நிறைய தாய்மார்கள் போல் நீங்களும் கவலைப்படலாம். மார்போடு அள்ளி அரவணைத்து பாலூட்டுவது மூக்கினை அழுத்தாது. மாறாக மார்பிலிருந்து மூக்குத்வாரம் தள்ளியே இருக்கும். பால் குடிக்க தோதாக குழந்தை மார்போடு இணைந்துள்ளது என எப்படி சொல்வது? முதலில் எப்படி மார்போடு பொருந்தியுள்ளது என்பதனை கவனிக்கவும். வாய் மூடி இருக்காமல் அகன்று திறந்திருக்க வேண்டும். கீழ்த்தாடை மார்போடு ஒட்டி இருக்க வேண்டும். வாய்க்கு மேலே கருவட்டம் நன்கு தெரிய வேண்டும். கீழ் உதடு வெளியே பிதுங்கி மீன்வாய் போன்று இருக்கும். சில நேரங்களில் கீழுதடு மார்பினுள் புதைந்து இருக்கலாம். குழந்தையின் கன்னம் உள்வாங்காமல் உப்பி இருக்கும். பால் குடிப்பதனை அடிக்கடி விட்டுவிட்டால் மார்புடன் சரியாக இணையவில்லை என தெரிந்து கொள்ளலாம். தாடை அசைவினை கண்காணித்து குழந்தை முழுமையாக பால் குடிக்கிறதா என கண்டுபிடிக்கலாம். சுரந்த பாலினை விழுங்கும் போது தாடை கீழ் நோக்கி நகரும். அதே நேரத்தில் சரியாக பால் குடிக்காத குழந்தை இடைவேளையின்றி வேகமாக தொடர்ந்து சப்பிக்கொண்டே இருக்கும். தாய்ப்பால் கொடுப்பது முதல் சில நாட்களுக்கு பின் வலி இல்லாமல் சௌகரியமாக இருக்கும். மார்க்காம்பினை குழந்தை கடிப்பதோ இழுப்பதோ தேய்ப்பதோ கூடாது. பால் குடிக்கும் போது வலி இருந்தால் உங்கள் குழந்தையின் மார்புடனான இணைப்பு சரியாக இல்லை என்பது தெரிந்து கொள்ளலாம். மேலோட்டமாக மட்டும் மார்புடன் இணைந்து இருப்பின் வாயின் இதழோரம் உங்கள் ஆள்காட்டி விரலை உள் நுழைத்து வெற்றிடத்தை விடுவித்து மார்பிலிருந்து எடுக்கவும். இப்போது மார்க்காம்பின் வடிவத்தினை பார்க்கவும். மார்க்காம்பின் நுனி கூர்மையாக நீண்டு இருந்தால் மேலனத்தின் கடினமான பகுதியின் மேல் நாக்கினால் அழுத்தப்பட்டது என அறிந்து கொள்ளலாம். மாறாக மார்க்காம்பு வழக்கமான வட்ட வடிவமாக இருந்தால் வாயின் உட்பகுதியில் சௌகரியமாக பாலூட்ட வசதியாகவே இருந்தது என தெரிந்து கொள்ளலாம். போதுமான பயிற்சியும் காலமும் கிடைக்க மார்புடன் இணைப்பது சுலபமாகும். குழந்தைக்கு 4 முதல் 6 வாரம் ஆகும்போது தலை மற்றும் கழுத்து நிற்க ஆரம்பிக்கும். இது உதவிகரமாகவும் இருக்கும். மேலோட்டமான இணைப்பினை சரி செய்வது முக்கியமானது. ஏனெனில் இணைப்பு சரியில்லையெனில் குறைந்த அளவு பால்தான் சுரக்கும். பால் குறைவாக சுரக்கிறது என்பதனை தாய் தெரிந்து கொள்ளும் போது வேறு உணவுகளை தர ஆரம்பிப்பாள். மற்ற உணவுகளினால் வயிறு நிரம்பிவிட்டால் மேலும் பால் குடிக்க குழந்தைக்கு பசி இருக்காது. குறைவாக குடிக்க குடிக்க பால் சுரப்பின் அளவும் படிப்படியாக குறைந்து போகும். தாய்ப்பால்தான் உங்கள் குழந்தைக்கு சிறந்த உணவு. சரியாக மார்போடு எப்படி இணைப்பது என்பதனை அறிந்து கொள்ளலாம். இப்படி செய்தால் முதல் 6 மாதங்களுக்கு நன்கு பால் குடிக்கும். போதுமான அளவு தாய்ப்பாலும் கிடைக்கும். வேறு எந்த உணவினையும் தர வேண்டாம். நினைவில் இருக்கட்டும், தாய்ப்பால் கொடுப்பது சௌகரியமாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தை மார்பகத்திலிருந்து தான் பால் குடிக்க வேண்டும், மார்க்காம்பிலிருந்து அல்ல.
மார்போடு சரியாக இணைந்து குடிக்க குடிக்க அதிக பால் சுரக்கும்.